கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால், கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினையை, அதாவது தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான். இதைத்தான் சுவிசேஷம் என்று போதிக்கின்றனர். இது ஒரு அப்பட்டமான பொய். உண்மையில் இயேசு கிறிஸ்து என்பவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றாலும் கூட, அவர் மனிதர்களின் பாவங்களுக்காக அறையப்பட்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு பாருங்க. அவருக்கு என்ன தண்டனை கிடைத்தது? கிறிஸ்தவர்களின் புனித நூலாகிய பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கைகளில் கால்களில் ஆணிகள் அறையப்பட்டது. அவர் இரத்தம் வடிந்தது. அவர் உடல் வேதனைகளை அனுபவித்தார். மரணம் அடைந்தார். இதுதான் அவர் அனுபவித்த தண்டனை. இதை வைத்து எப்படி அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும்? இதுதான் நாம் பாவம் செய்ததற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையா? பைபிள் அப்படியா சொல்லுது? இல்லை. நாம் பாவம் செய்ததற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்று பைபிள் சொல்வது நரக தண்டனை. நரகத்தில் நித்திய காலமாக தினம் தினம் தீயில் வெந்து வேதனை அனுபவிப்பதுதான் நாம் செய்த பாவத்திற்கு நமக்கு கிடைக்கப் போகிற தண்டனை என்று பைபிள் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இயேசு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்றால், அவர் நரகத்தில் போய் நித்திய காலமாக தினம் தினம் தீயில் வெந்து வேதனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கவில்லை. அவர் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த ஒரு நாள் வேதனையை அனுபவித்தார். அதே நாளில் மரணம் அடைந்தார். அவ்வளவுதான். ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இதிலேயே உறுதியாகுது. ஒரு நாள் அவர் சிலுவையில் சில மணி நேரங்கள் கஷ்டப்பட்டது எப்படி நமக்கு கிடைக்கப் போகிற நித்திய கால தண்டனையை சரி கட்டாது. இப்போ இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் நம்மை போல் நித்திய காலமாக நரகத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் தேவன், அவர் நித்தியமானவர். அவர் ஒரு நாள் சிலுவையில் பாடுகளை அனுபவித்ததே நித்திய காலமாக அனுபவித்ததற்கு சமம் அப்படின்வாங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. ஆக அவர் ஒரு நாள் சிலுவையில் தண்டனையை அனுபவித்தது நித்திய காலம் அவர் அனுபவித்ததற்கு சமம் அப்படின்னு வாதம் பண்ணுவாங்க. இவங்க இப்படி சொல்றது வெறும் சாக்கு போக்கை தவிர இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் தேவன் என்பதால் அவர் நித்திய காலம் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதில்லை, ஒரு நாள் தண்டனை அனுபவித்தால் போதும் அப்படின்னா, பிறகு அவர் நம்மை போல தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தேவன் என்பதால் நித்திய காலம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அவர் சிலுவையிலே தேவனாகத்தான் அறையப்பட்டார். அப்புறம் எப்படி அவருக்கு வலி வரும்? அவர் தேவன் என்கிற நிலையில் எப்படி வலியை அனுபவிக்க முடியும்? மனிதனாக இருந்தால் தானே வலியை உணர முடியும். ஆகையால் அவர் தேவனாக தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர் நம்மை போல் வலியை வேதனையை அனுபவித்திருக்க முடியாது. நம்மை போல் வலியை வேதனை அவர் அனுபவிக்கவில்லை என்றால் பிறகு நமக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். மனிதனாக அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால்தான் அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அனுபவித்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் மனிதனாக அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர் அடைந்த ஒரு நாள் தண்டனை நமக்கு கிடைக்க வேண்டிய நித்திய தண்டனைக்கு இணையாகாது. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவைக்கு போனார், நம் சார்பாக தண்டனை அடைந்தார் என்பதெல்லாம் கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத ஒரு மதவாதமே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டது உண்மை என்றால், அவர் அன்னைக்கு இருந்த அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக செயல்பட்டதாலோ, அல்லது அன்றிருந்த மதவாதிகளுக்கு விரோதமாக அவர் பேசியதாலோ, அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் செய்த வேறு ஏதோ குற்றத்திற்காகவோ தானே தவிர, மனிதர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு அவர் சிலுவைக்கு போனார், நம் பாவங்களை கழுவ அவர் இரத்தம் சிந்தினார், நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் பொய்யான ஒரு கதை தான். அது தவிர பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதே ஒரு காட்டுமிராண்டித்தனமான கற்பனை. ஆடு மாடு பறவைகளை மனிதன் செய்த பாவங்களுக்காக கொலை செய்ய வேண்டும் என்று பைபிளின் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கட்டளை கொடுத்ததாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மூடத்தனமான கட்டளை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நாம் வேறொரு வீடியோவில் ஆராய போகிறோம். அப்போ தெரியும் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியிடப்பட்டார் அப்படிங்கிற இந்த கட்டுக்கதை எப்படி வந்தது அப்படின்னு.